பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே 2 டயரில் கேக் வேணும், இமேஜஸ் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இமேஜஸ் சென்ட் பண்ணுவோம், அதில் இதை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்துட்டு 2 அப்படின்ட்டு இருந்தது. அதை கவனிக்காமல் நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். கட் பண்ணும்போது தான் கவனித்தேன், அதில் வந்துட்டு 1 நம்பர் இல்லை 2 நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எகைன் வீட்டில் இருந்த பேப்பரையே கட் பண்ணி வச்சுட்டேன், பிரிண்ட் அவுட் எடுக்க டைம் இல்லாதனால. உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் கேக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடம்பல்பேட்டை ஏரியாவில் மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹோம் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குது. ஒரு நியூ கஸ்டமர் பிஸ்காஃப் ஃப்ளேவரில் கேக் கேட்டிருந்தாங்க. 1/2 kg இல்லை அதை விட ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் சாப்பிட்றதுக்காகத்தான், எந்த டிசைனுமே இல்லாமல் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே வந்துட்டு நிறையா பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் வந்துட்டு பிஸ்காஃப் பிஸ்கட் எல்லாமே ஃபில் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தோம். உங்களுக்கும் பிஸ்காஃப் கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்துட்டு ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். பிஸ்காஃப் கேக் இல்லாமல் பிஸ்காஃப் சீஸ் கேக் கூட நம்மக்கிட்ட வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. சீஸ் கேக்கோட ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில். கூடவே வந்துட்டு ட்ரீம் கேக், பட்டர் குக்கீஸ் எல்லாம் ஆர்டர் இருந்தது, அதையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.